ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பூமி நம்ம ககனோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க போன்ல. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. ககன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே, தாராவை கல்யாணம் பண்றதுக்காக சம்மதிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம கேபியும் செரியும் வராங்க. உடனே பூமி அவங்க முன்னாடி மறைக்கிறாங்க அழுகிறத. பூமி என்ன ஆச்சு, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேபியும் சரி மாறி மாறி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்றது மாமா, எல்லாரும் சொன்னாங்க ககன் மாமா என்னோட காதலை புரிஞ்சுப்பாரு, அவர் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்னு. ஆனா இப்போ ககன் மாமாவே அந்த தாராவை கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே கேபி இது எப்படிமா சாத்தியமாகும், ககன் எப்படிமா மாறுவான், இதை கண்டிப்பா என்னால நம்பவே முடியலமா அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கடுத்து சத்தியமா ககனா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாரு பூமி, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இல்ல சரி, நான் சொல்றது உண்மைதான். அந்த தாராவும் துருவும் எமோஷனலா பேசி எமோஷனலா நாடகம் நடிச்சு ககன் மாமா மனசுல இடத்த பிடிச்சு ககன் மாமா வாயாலே அந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம் சொல்ல வச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து உண்மை என்னைக்கு தெரிய வரும்னு எனக்கு தெரியல, என்ன பூமி பண்றது அப்படின்னு சொல்லி கேபியும் சொல்ல வராரு. அதாவது உங்களை சிவா பிந்து கல்யாணம் ஆன மறுநாளே நாங்க ககன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணோம். ஆனா ககன் எங்களை பேசவே விடலமா. சிவா பிந்து எவ்வளவு முயற்சி பண்ணாங்க சொல்றதுக்கு, ஆனா நாங்க சொல்ல வர எதுவுமே கேட்கல. இதுக்கு மேல ககனுக்கு எப்படிமா புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கும் சுத்தமா புரியல பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம மீரா தண்ணி பாட்டிலையா தண்ணி பிடிச்சு வைக்கிறதே கிடையாது, தூங்குற நேரத்துல தாகம் எடுக்கும்னு தெரியாதா, எப்ப பார்த்தாலும் நான் தான் பிடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி புலம்பிட்டே அவங்க வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு இங்க கிச்சன்ல தண்ணி பிடிக்கலான்னு வராங்க. இவங்களை பார்த்துட்டாங்க, நம்ம மீரா வரதை பார்த்துட்டாங்க. உடனே எல்லாரும் 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம பூமி அப்புறம் கேபி சரி 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுட்டு என்ன பூமி இப்ப என்ன பண்றது மாமா, நீங்க நினைச்சா ககன் மாமாக்கு உண்மையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னமா பண்ணணும், நான் தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எல்லாம் பண்ணிட்டேனே, நான் நேர்ல போய் சொல்லியுமே ககன் எங்களை நம்பவே இல்லையே. மாமா நீங்க சொன்னா நம்ப மாட்டாங்க, நம்மள யார் சொன்னாலும் ககன் மாமா நம்ப மாட்டாங்க. நம்ம இப்படியே சொல்லாம இருந்த நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்தா அதுக்கு அடுத்து தெரிய பிரயோஜனம் இல்லாம போயிடுமாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா இப்ப உங்க கையில மட்டும்தான் மாமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் கையில இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு பூமி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறதே மீராத்தைய வச்சுதான். ககன் மாமா நீங்க சொன்னாலோ இல்ல செரி சொன்னாலோ நான் சொன்னாலோ யார் சொன்னாலும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஆனா மீராத்த சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. ஆனா மீரா எப்படிமா போய் சொல்லுவா, அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு பிளான் பண்றேன்னு சொல்லி இவங்க 3 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணிட்டு இதுதான் மாமா பிளான், நீங்க போய் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கடுத்து ஒருத்தரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 3 பேத்துக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இங்க நம்ம மீராவோ தண்ணி குடிச்சிட்டு சரி சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே மீரா அப்படின்னு சொல்லி கிட்ட இவர் கையை அசைச்சு பாப்பாரு. கேபி தூங்கிட்டாளா ஓ தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கும்ல அதை எடுத்து மீரா மேல தெளிச்சிருவாங்க. லைட்டா தெளிச்சுட்டு டக்குன்னு திரும்பி போனை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓ சாரதா, நாளைக்கு காலையில பூர்ணிக்கு கல்யாணமா, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா ஸ்தானத்துல எல்லா கடமையும் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் காலையில சீக்கிரமே வந்துடுறேன். நாளைக்கு ககனுக்கும் கல்யாணம், பூர்ணிக்கோ கல்யாணமா, சரி நான் தான் என் அப்பான்னு ஒரு ஸ்தானத்துல இருக்கேன்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் கண்டிப்பா நம்ம குடும்பமானத்தை நிலைநிறுத்துவேன், உன்னை எல்லாரும் முன்னாடி நான் கண்டிப்பா கைக்கு அசிங்கப்பட விட மாட்டேன், கண்டிப்பா நான் எங்க இருந்தாலும் காலையில கல்யாணத்துக்கு நான் வந்துருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரமே நான் காலையில வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதை ஃபுல்லா பார்த்தா நம்ம மீரா கேட்டுறாங்க. ஓ என்ன தைரியம் இருந்தா, நான் தூங்கிட்டேன், நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கேன்னு நினைச்சு அந்த சாரதா கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்களா, என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேபி எதாச்சுமா அப்படியே போன் பேசிட்டு திரும்புற மாதிரி திரும்புவாரு. மீரா நீ இன்னும் தூங்கலையா மீரா, நீ எப்ப எந்திரிச்சா, ஓ நான் நல்லா தூங்கிட்டேன்னு நினைச்சுதான் நீங்க அந்த சாரதா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, என்ன தைரியம் இருந்தா அந்த பூரணி கல்யாணத்துக்கு எதுக்கு நீங்க போகணும், நீங்க எங்கேயும் போக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மீரா உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சா, எனக்கு எப்படி செரியும் பிந்துவும் பொண்ணுங்களோ அதே மாதிரிதான் ககனும் பூர்ணியும் எனக்கும் பசங்க தான், அதை மாத்த யாரால முடியும், அவங்களும் என்னோட பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நல்லது கெட்டதுன்னா நான் போய் நிக்க வேண்டாமா, கல்யாணம்ங்கிறது அதாவது வாழ்க்கையில ஒரு தடவை தானே நடக்கும், அதுக்கு நான் போய்
நிக்க வேண்டாமா? அப்பாங்கிற ஸ்தானத்துல நான் எல்லாமே என் பொண்ணுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, ஐயோ ராமா ராமா, இதை கேட்க யாருமே இல்லையா? இவர் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க? அந்த சாரதாக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு நீங்க பூர்ணி கல்யாணத்துக்கு போகணும்? நீங்க நாளைக்கு எந்த கல்யாணத்துக்கு போறது இல்லை, நாளைக்கு நீங்க வீட்டுலதான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீரா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என்னோட பொண்ணு பூர்ணி கல்யாணத்துக்கு நான் போவேன், என்னை யாரு தடுப்பா, என்னை யாரு கேட்கா, என்னை கேட்கறதுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது, என்னை தடுக்கிறதுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லி நம்ம கேபியோ வந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம மீராவோ விடுறதா இல்ல, இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ, நான் பாத்துக்கிறேன். இப்படியே நீங்க திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்தி பேசிட்டே இருந்தீங்க, அதுக்கடுத்து போய் நான் என் அண்ணா கிட்ட போய் சொல்லிடுவேன். போ, உன் அண்ணா கிட்ட போய் சொல்லு, உன் அண்ணானா எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லி கேபி வந்து இவங்க ஒண்ணு பேச பேச கேபி வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், என் அண்ணனை பார்த்து கூடவா உங்களுக்கு பயம் இல்ல? இங்க பாரு, எனக்கு அந்த சரச்சந்திரா பார்த்தாலும் ஒன்னும் பயமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு போறதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? முடிவெடுக்க வேண்டியது நான் கல்யாணத்துக்கு போவேன்னு முடிவு எடுத்தாச்சு, நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு போக தான் போறேன் அப்படின்னு கேப்ப வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் நான் அன்னிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? உன் அண்ணியை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? உன் அண்ணியை பார்த்தெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உன் அண்ணியால என்ன பண்ணிட முடியும்? உன் அண்ணன் அண்ணி அவங்க 2 பேத்தால என்ன தொடக்கூட முடியாது, அவங்களால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவே போய் அண்ணன் கிட்ட போய் நான் இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன்னா இல்லைன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி நேரா இவங்க மீரா வந்து சரச்சந்திரா கிட்ட பேசலான்னு வராங்க. இப்ப சரச்சந்திரா வேடத்துல யாரு இருப்பா? சரச்சந்திரா வேடத்துல நம்ம செரிதான் இருப்பாரு. சரச்சந்திரோட சட்டைய போட்டுட்டு கையில ஃபுல்லா மோதிரத்தை போட்டுட்டு சரச்சந்திரா சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க வந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இங்க பார்த்தா சரச்சந்திராவோட சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க நம்ம செரி. அவரோட கை மட்டும் தான் தெரியும், தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. தண்ணி அடிக்கிற மாதிரி ஆக்டிங், சும்மா கையில கிளாஸ்ல அதாவது அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ணா, நான் உங்ககிட்ட பேசணும்னா. என்ன மீரா, இப்ப என்ன பேசணும் உனக்கு என்கிட்ட? நைட்டு தூங்குற நேரத்துல என்ன பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செரி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. செரி வந்து நம்ம சரச்சந்திரா குரல்ல பேசுறாரு. இவங்க அண்ணா கேபி எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த சாரதா வீட்டுக்கு போறேன்னு முடிவு எடுத்துட்டாருண்ணா. நீ வந்து அவர் யாருக்குமே பயப்பட மாட்டேக்காருண்ணா, நீ வந்து என்னன்னு கேளுண்ணா அவர்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. மீரா, இது உன்னோட குடும்ப பிரச்சனை, எல்லாத்துக்கும் நீ வந்து என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பியா? என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நீயே அதை முடிக்க பாரு. எப்ப பார்த்தாலும் உனக்கு நானே வந்து உதவி பண்ணணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட உரிமை, உன்னோட பிரச்சனை. அதனால இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது நீதான். சும்மா சும்மா என்கிட்டே வந்து எல்லாத்துக்கும் நீ உதவி கேட்டுட்டு இருக்க. நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க வர வந்தாச்சு, இதுக்கு மேலேயும் என்ன நீ உதவி கேட்டுட்டே இருக்கியா? அதாவது உன் புருஷனை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டிய கடமை உன்கிட்ட இருக்கு. அதை விட்டுட்டு சின்ன பையன் மாதிரி என்கிட்ட வந்து நான் சொன்னா அந்த கேப்பை வந்து கேட்பானா? இல்ல நான் என்ன அவனை பார்த்து பயமுறுத்துறதுக்கு நான் என்ன மிருகமா அப்படின்னு சொல்லி ஒரு படி பேசிட்டு இருக்காரு. அண்ணா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னோட அண்ணா, எனக்கு என்னன்னாலும் நீ வந்து எனக்கு உதவியா இருப்ப, எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீயே என்னை இப்படி பேசுறிய அண்ணா? நீ குடிச்சிருக்கிறனால தானே நான் இப்படி எல்லாம் பேச அப்படின்னு சொல்ல உடனே, இங்க பாரு மீரா, நான் குடிச்சிருக்கனாலலாம் இப்படி பேசல. இங்க பாரு, உன்னோட புருஷன், உன்னோட வாழ்க்கை, நீ சொன்னா என்னன்னாலும் கேட்கணுமே தவிர இப்படி இன்னொருத்தவங்க சொல்லி உங்க குடும்ப பிரச்சனை எதுக்கு நீ என்கிட்ட கொண்டு வர? நான் ஒவ்வொரு வாட்டி வந்து நான் தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒருவேளை நான் இல்லாம போனா அடுத்து நீ என்ன பண்ணுவ? அதனால இப்பவே பழகிக்கோ, உன்னோட குடும்ப பிரச்சனை நீயே பாத்துக்கோ. உனக்கும் கேபிக்கும் சண்டை வந்துச்சுன்னா அதை நீயே வந்து முடிவு பண்ண, அதாவது நீயே உங்களுக்குள்ள முடிச்சுக்க பாருன்னு சொல்லிடுவாரு. ஐயோ அண்ணா, சரி நான் போறேன், நான் அன்னிக்கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க இப்போ அடுத்து நம்ம அபூர்வா ரூமுக்கு வராங்க. அபூர்வா ரூமுக்கு வந்து பார்த்தா இங்க யாருன்னு பார்த்தா நம்ம போர்வையை போத்திட்டு நம்ம பூமி தான் படுத்திருக்கிறாங்க. அண்ணி, அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா அண்ணி அப்படின்னு கேட்க, ஆமா மீரா, ஒரே தூக்கமா இருக்கு, ஒரே டயர்டா இருக்கு. இப்ப என்ன விஷயம்? இப்ப என்ன என்கிட்ட பேச வந்திருக்க? அது ஒன்னும் இல்ல அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கேபி அந்த சாரதாவை சந்திக்க காலையில போறாரு. அதுவும் அந்த பூர்ணிக்கு காலையில கல்யாணமா, அதுக்கு அப்பாஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பண்றதுக்காக போறாரு. எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணி, நீங்க வந்து அவரை திட்டிக்க அண்ணி, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அண்ணி அப்படின்னு இவங்க சொல்ல, இங்க பாரு மீரா, இதெல்லாம் நீ இதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் போய் நீ உன் அண்ணா கிட்ட சொல்லு அப்படின்னு. ஐயோ அண்ணி, நான் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், அது இது உன் வாழ்க்கை, நீயே முடிவெடுத்துக்கோ, இதுல நான்லாம் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உன் அண்ணனே உன் வாழ்க்கையில தலையிடாதப்போ நான் மட்டும் எப்படி வந்து உன் வாழ்க்கையில தலையிட முடியும் மீரா? நான் ஏதாச்சும் பண்ணா அது உன் அண்ணனை கோபப்படுத்துற மாதிரி ஆகிறாதா? இது உன்னோட வாழ்க்கை மீரா, இத நீதான் சரி செய்யணும். என்ன நடந்தாலும் நீதான் அதை பாத்துக்கணும். எல்லாத்துக்கும் நீ என்கிட்டே உதவி கேட்டுட்டு இருக்க முடியுமா? அண்ணி, நீங்களா இப்படி பேசுறீங்க? நீங்களுமா இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன மாறினேன்?
உன் அண்ணன் கிழிச்ச கோட்டை என்னால தாண்ட முடியுமா சொல்லு. உன் அண்ணனே முடியாதுன்னு கை விரிச்சதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன உதவி செஞ்சா அப்புறம் உன் அண்ணனுக்கு கோவம் வராதா? அதனால உன் அண்ணன் சொன்ன மாதிரியே கேளு. நீயே போய் கேபியை தடுக்கிறதுக்கு பாரு. கேபி கிட்ட போய் மன்னிப்பு கூட கேளு. இல்ல கேபி மனச மாத்த பாரு. இல்ல நீ ஸ்ட்ரிக்டா சண்டை கூட போடு. ஆனா எதுவா இருந்தாலும் இனிமேல் நீ தான் கேபியை ஹேண்டில் பண்ணணுமே தவிர ஒவ்வொரு வாட்டியும் நீ என்கிட்ட உதவி கேட்க கூடாது. அண்ணி நீங்களுமே எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்க. ஐயோ அண்ணனுக்கும் அன்னிக்கும் என்னதான் ஆச்சு, என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வர்றா மீரா. உடனே இவங்க சோஃபால 3 பேரும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செரி பாத்துட்டு இருக்காரு. கேபி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேய் உங்க அம்மா வர ஓடிப்போ, மறைஞ்சுக்கோ சரி அப்படின்னு சொல்லி நம்ம செரி மறைஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து மீரா நேரடியா வராங்க. என்ன மீரா என்னாச்சு? உன் அண்ணன் கிட்ட போய் சொன்னியா? இல்ல நான் என் அண்ணன் கிட்ட போய் சொன்னேன். என் அண்ணன் இனிமேல் உன் வாழ்க்கை நீயே பாத்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலைங்க. நீங்க காலையில அங்க போகாதீங்க ப்ளீஸ், நீங்க சாரதா வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சாரதா வீட்டுக்கு போக கூடாதா? சரி நான் சாரதா வீட்டுக்கு போக கூடாதுன்னா அப்ப நான் சொல்றதை நீ செய்வியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நீங்க சொன்னபடியெல்லாம் நான் கேட்கிறேன். நான் இப்ப என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. சரி அன்னைக்கு சிவாக்கும் பிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் நீ பூமின்னு அவ பேரை மாத்தி விட்ட. இந்த உண்மையை போய் நீ ககன் கிட்ட சொல்லுவியா? ஐயோ அண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி போய் இந்த உண்மையை போய் ககன் கிட்ட சொல்ல முடியும்? ஓ அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்டா அப்படிதானே? அப்ப நான் நாளை கல்யாணத்துக்கு போவேன். என் பொண்ணு பூர்ணி கல்யாணத்துக்கு போவேன். சாரதா வீட்டுக்கு போவேன். நானும் சாரதா பக்கத்துல நின்று எங்க பொண்ணுக்கு எல்லா கடமையும் நான் பக்கத்துல இருந்து சாரதா பக்கத்துல இருந்து செய்வேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் போய் ககன் கிட்ட உண்மையை சொல்றேன். ஓ அப்படியா? உண்மையா ககன் என்ன நடந்துச்சுன்னு அன்னைக்கு சொல்லுவியா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அண்ணி காரணமா பூமி காரணமா? அது ஏன் இத்தனை நாள சொல்லலன்னு ககன் கேட்டா என்ன சொல்லுவ? எதுக்காக மறைச்சன்னு கேட்டா என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் ககன் கிட்ட போய் காலையில எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேங்க. நீங்க தயவு செஞ்சு அங்க போகாதீங்க. பேச்சு மாற மாட்டல்ல மீரா அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவேளை நீ நாளைக்கு காலையில நான் எந்திரிச்சு பாப்பேன். நான் எந்திக்கிறதுக்குள்ள நீ ககன் வீட்டுல போய் உண்மையை சொல்லியிருக்கணும். அப்படி மட்டும் உண்மையை சொல்லல நான் நேரம் எந்திரிச்சு என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கிளம்பி போயிடுவேன். இப்ப எப்படி வசதி? இல்லைங்க நான் இப்பவே வேணாலும் ககன் வீட்டுல போய் சொல்றேன். காலையில விடிஞ்சோன்னா முதல் வேலையா போய் ககன் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் ககன் கிட்ட சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம மீரா அழுதுட்டே நான் காலையில சொல்லிடுறேங்க ககன் கிட்ட எல்லா உண்மையும். அண்ணியே இனிமேல் என் காலை வாரி விட்டுட்டாங்க. எனக்கு துணையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் அண்ணனும் நீயே உன் வாழ்க்கைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்காக யாரு இருக்கா? நான் தான் என் வாழ்க்கைய காப்பாத்திக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டே போறாங்க. உடனே நம்ம கேபி பூமி சரி எப்படியோ நம்ம பிளான் பர்ஃபெக்டா சரியாயிடுச்சு. இனிமேல் நம்மள இது பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி இவங்க சந்தோஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா இவங்க பப்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நட்சத்திரா அவங்க ஆல்ரெடி போதையில இருந்து சரிதான் நம்மளை காப்பாத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல கார் நிக்குது. கார் நின்னோன்னு பார்த்தா நம்ம சரி என்ன நட்சத்திரா இன்னைக்கும் போய் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. சரி நீதான் என்ன காப்பாத்துனியா? உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இல்ல? ஐ லைக் யூ செரி, எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு செரி அப்படின்னு சொல்லி இவங்க செரிய புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. சரி என்ன இன்னைக்கும் நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஆமா லைட்டா சின்னதா ஒரு பெக்கு தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் சின்ன பெக்குன்னு சொல்லும் போதே தெரியுது நீ ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு என்ன சொல்ல போற? ஆமா இப்ப நல்லா இனிக்க பேசுவேன். அப்புறம் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் மேல கோவப்பட்டு கத்துவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவரோ நட்சத்திரா கிட்ட சரசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தா நட்சத்திராவோ நம்ம செரிய விடுறதா இல்ல. இங்க பாரு சரி நீ என் கூடவே இரு சரி, நான் உன் தோல்ல சாஞ்சு தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க செரிய புடிச்சு அன்பு தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நட்சத்திரா அன்பு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சரியோ நீ தூங்கு நட்சத்திரா, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம், இப்ப நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல சரி எனக்கு தூக்கம் வரல, நீயும் என் கூட தூங்கு, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இதே வீட்டுல தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல நீ என் பக்கத்துல தூங்குனாதான் நான் இங்க தூங்குவேன்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம நட்சத்திரா. அதுக்கு அடுத்து இவருக்கும் வேற வழி தெரியாம சரி நானும் பக்கத்திலே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே தூங்க வச்சு அதுக்கு அடுத்து பார்த்தா நட்சத்திரா நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம செரி அங்க இருந்து எந்திரிச்சு சரி நல்லபடியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு செரி எந்திரிச்சு போயிடுறாரு. இங்க பார்த்தா மார்னிங் விடியுது.
நம்ம நக்ஷத்ரா வந்து இப்போ அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சரச்சந்திரா வந்து வாசல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே முதல்ல பார்த்தா நம்ம அபூர்வா வந்து நம்ம சரச்சந்திரா காக்கா காஃபி எடுத்துட்டு வராங்க. உடனே மாமா காஃபின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரா வந்து அபூர்வா பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டு அடுத்து பூமி எங்க இருக்க, காஃபி கொண்டு வா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அப்பா நான் இங்கதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியோ காஃபி எடுத்துட்டு வந்து நம்ம சரச்சந்திரா கையில கொடுக்குறாங்க. உடனே அவரும் குடிக்கிறாரு. நம்ம அபூர்வாக்கும் இங்க வயிறு எரியுது. என்னடா இது, முதல்ல நான் தானே காஃபி கொண்டு வந்தேன், என் கையில இருந்து காஃபி வாங்கி குடிக்காம மெனக்கிட்டு இந்த பூமியை கூப்பிட்டு அவ கையால காஃபி வாங்கி குடிக்கிறீங்களா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கோவத்துல முறைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வா. உடனே சரச்சந்திரன் வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கிறாரு. படிச்சுட்டு பூமி இன்னைக்கு காஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்பவே அருமையா போட்டிருக்கம்மா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியப்பா, டிஃபன் கூட இனிமேல் நீயே ரெடி பண்ணு பூமி அப்படின்னு சொல்றாங்க. சரியப்பா, உங்களுக்கு டிஃபன் இன்னைக்கு என்ன வேணும்? இட்லி, பூரி, பொங்கல், சப்பாத்தி, பூரி, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ பூமி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே பண்ணு, நீ எது பண்ணாலும் நான் சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேகமா எந்திரிச்சு போயிடுறாரு. இங்க அபூர்வாக்கா கோவம் வருது. ஏய் பூமி, என்னடி நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? ஏன் மாமாக்க நான் காஃபி கொடுத்தா வாங்க மாட்டாரு, நீ காஃபி கொடுத்தா வாங்கி குடிக்கிறாரா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ சித்தி, எதுக்கு கோவப்பட்டு இருக்கிறீங்க? எனக்கு தான் எங்க அப்பா மேல உரிமை இருக்கு. உங்களுக்கு முன்னாடி என் அப்பாக்கு பிறந்தது நானு, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என் அப்பாக்கு மகளா பிறந்தது நானு. அதனால உங்களை விட என் அப்பா மேல எனக்கு தான் நிறைய உரிமை இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு சரசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமியும் அப்புறம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம அப்புறம், ஏய் பூமி, நீ என் விஷயத்துல ரொம்ப தலையிட்டு இருக்கிற, எதுக்கு நீ தேவையில்லாம என் மாமாவையும் என்னையும் பிரிக்க பாக்குறியா? ஐயோ சித்தி, நான் எதுக்கு உங்களை பிரிக்க போறேன்? என் அப்பாக்கே உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு, அதனாலதான் அவர் என்னைய காஃபி போட்டு கொண்டு வர சொல்லி என்னைய சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் ஏன் உங்ககிட்ட பேசி என் டயத்தை வீணாக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. என் அப்பாக்கு இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏய் என்ன பூமி, ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கியா? நீ ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்குலாம் ஒன்னும் நடக்கல. இன்னைக்கு அந்த ககனுக்கும் தாராக்கும் நிச்சயதார்த்தம் தெரியும்ல உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் நடக்காதே, இன்னைக்கு கண்டிப்பா நிறுத்திரும். என்னடி சொல்லிட்டு இருக்க? அது எப்படி நிக்கும்? அந்த தாரா ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி லேசுப்பட்டவ கிடையாது. அவ எப்படி இன்னைக்கு ககனோட கல்யாணத்தை முடிச்சிருவா. அதுக்கடுத்து நீ என்ன பண்ண போற, நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி, அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போறது இல்ல, ககனுக்கும் தாராக்கும் கல்யாணம் நடக்காது, நின்றும். அத இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் நிப்பாட்டவே போறாங்க. ஐயோ அத பத்தி எல்லாம் நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இந்த வீட்டுல நிப்பாட்ட போறாங்களா? இந்த வீட்டுல யாரு போய் கல்யாணத்தை நிப்பாட்ட போறா? என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கேன்? ஆசை தோசை அப்பள வடை எல்லாத்தையும் சொல்லுவேன் போவா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வடனும் தான் ஞாபகம் வருது, என் அப்பாக்கு வர டிஃபன் ரெடி பண்ணணும், நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி போறாங்க. இது இந்த பூமி சொல்றத பார்த்தா அப்போ ககன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இந்த வீட்டுல இருந்து யாரு போவா அப்படின்னு சொல்லி வீட்டுல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்தை யாரு நிறுத்துவா? இவ சும்மா போய் சொல்லிட்டு இருக்காளா, இல்ல உண்மையே கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாராவது போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல மருதாணியில வராங்க. என்னம்மா காலையிலே இவ்வளவு யோசனையா இருக்க? அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்கு இவ்வளவு யோசனையா இருக்க? அந்த பூமி என் மண்டைக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ககனோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த வீட்டுல இருந்து போறேன்னு, எந்த வீட்டுல இருந்து யாரோ போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி யாரு போவா? இந்த வீட்டுல இருந்து யாரு அந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? வேற யாருமா? அந்த கேபியா தான் இருக்கும். அவதானே மாமான்னு உருகிட்டு இருக்கா இந்த பூமி. அவளும் மருமகன் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான். அந்த கேபி தான் கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பாமா, வேற யாரு போக போறான் இந்த வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இருக்கும், முதல்ல அந்த கேபி அந்த ரூம்ல இருக்கானான்னு பாப்போம்னு சொல்லிட்டு ரூம்ல திறந்து பாப்பாங்க. நம்ம கேபி பார்த்தா நல்ல ஃபேனை போட்டு ஹாயா படுத்து ஜாலியா தூங்கிட்டு இருப்பாரு. இல்லையே கேபி போல இங்கதானே இருக்கான். ஓ அப்ப வேற யாரு? அந்த செரியாதான் இருக்கும். அவதான் வந்து செரிதான் பூமிக்கு ஒண்ணுன்னு அப்படியே துடிச்சு போறானே, அவன் தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க செரி வந்து நல்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சாமி அறையில உட்காந்து, என் நட்சத்திரா என் மேல ரொம்ப அன்பா இருக்கணும், அவளுக்கு போதை தெரிஞ்சாலும் என் மேல ரொம்ப அன்பா என்கிட்ட நல்லபடியா பேசி வச்சு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இவர் பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. இவனும் எங்கேயும் போலியே, இவனும் வீட்டுல தானே இருக்கான். வேற யாருமா? வேற யாரு இந்த வீட்டுல இருந்து அந்த கல்யாணத்தை நிறுத்த போக முடியும்? வேற யாரு? ஒருவேளை மாப்பிள்ளையா இருக்குமோ, சரச்சந்திராவா இருக்குமோ அப்படின்னு கேட்பாரு. சரச்சந்திராவா? அவங்க இப்பதானே பேப்பர் படிச்சுட்டு இப்பதானே வெளியே போறாங்க. அவங்க எதுக்கு? அவங்களே இந்த ககன் கிட்ட இருந்து பூமிய நிரந்தரமா பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்தணும்? என் மாமா எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துறோம்?
லூஸ் மாதிரி நீ எதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து மருதாணியை திட்டிட்டு இருக்கிறாங்க. வேற யாரு நம்ம வீட்டுல இருக்கா, வேற யாரு, ஓ கோரிண்டாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ நானேமா கல்யாணத்தை நிறுத்த போறேன் அப்படின்னா பலான்னு அப்புறம் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா பைத்திய மாதிரி ஏதாவது வளரணும்னு வளரிட்டு இருக்கா, அந்த பூமி தான் எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா, தலைவலி கொடுத்துட்டு இருக்கானா, நீ ஒரு பக்கம் எதுக்கு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா வீட்டுல வேற யாருமா இருக்கா, வேற யாரு அபூர்வா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் இதுக்கு அந்த போய் அந்த ககன் தாரா கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன், அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன், இந்த பூமி அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா நரகத்தை அனுபவிப்பான், நான் இதுக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நல்லா அடிச்சு விட்டுறாங்க. ஐயோ இதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல இருந்தா நீ அடிச்சே சாகடிச்சிருவ, நான் போறேம்மா அப்படின்னு சொல்லி மருதாணியில வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம அபூர்வா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே நம்ம பூமியே வராங்க. என்ன சித்தி இந்த கல்யாணத்தை யாருடா நிறுத்த போறான்னு ரொம்ப யோசனையா இருக்கா, சொல்லணுமா? சரி ட்விஸ்ட் அப்புறமா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? இப்போ நீங்க போய் தேடி களைப்பா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மீரா வந்து காலங்காத்தாலே வந்து கார்ல ஏறி ககன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் எடுத்துட்டு போல, போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க, கார்ல போயிட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டே போறாங்க. ககன் கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் உண்மையை சொல்லணும், கண்டிப்பா அவரை அந்த சாரதா கூட ஒண்ணு சேர விடக்கூடாது, அந்த சாரதா வீட்டுக்கு அவர் போகவே கூடாது, அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி கார்ல புலம்பிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம ககனோ பார்த்தா ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு. அவருக்கு வந்து யாரை விட்டு கொடுக்கறதுன்னே தெரியல. அந்த தாரா வந்து கொளுத்திப்பேன்னு சொல்லி அதாவது பெட்ரோலை ஃபுல்லா மேல ஊத்திக்கிட்டதை நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கடுத்து பூரணி சொல்றதை நினைச்சு பாக்குறாங்க. இங்க பாருங்க, துரு மட்டும் நீங்க துருவுக்கு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் செத்து போயிருவேன்னா அப்படின்னு சொன்னது. உடனே இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பூமி சொல்லியிருப்பாங்க, இத்தனை நாளா வந்து கல்யாணம்ங்கிறத வந்து மத்தவங்க சொல்லிதான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு உங்க வாயாலே தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி வந்து நீங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிருக்கலாம், உங்க தங்கச்சி பத்தி யோசிக்கிறீங்க, அந்த தாரா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்க, அப்போ நான் வந்து நான் கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னதா அதை ஃபுல்லா நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க நம்ம ககன். என்ன பண்றது ஏற்பன்றதுன்னே தெரியாம யாருக்கு யாரடா விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ககன். இங்க பார்த்தா இந்த நேரத்துல தாரா வந்து அவங்க வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. சார் இன்னைக்கு வீட்டுல கல்யாணம் நாள் முடிவு பண்ண போறோம், இந்த நேரத்துல நான் என்ன சாரி கட்டிக்கலாம் சார், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது, இது போடவா இல்ல இது நல்லா இருக்குமா, இல்ல ககன் கிட்டே கால் பண்ணி கேட்கலாம், மேட்சிங்கா போடலாம், ககன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வராருன்னு கேட்டா அந்த மேட்சிங்ல நானும் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ககனுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ககனை போன் பண்றாங்க. இவர் வந்து தாரான்ங்கிற போன் கால் வந்தோடனே அட்டன் பண்ணாம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாருல, அதனால போன் அட்டன் பண்ணல. உடனே ஒருவேளை ககன் பிஸியா இருக்கிறாரா, இன்னொரு வாட்டி கால் பண்ணலாம், இல்ல ஏன் இந்த தாரா போனே எடுக்க மாட்டாரா, அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி கால் பண்றேன்னு சொல்லி இன்னொரு வாட்டி கால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் பார்த்தா நம்ம ககன் எடுக்கல. உடனே ஓ பிஸியா இருக்காங்களா, இல்ல வேணும்னே என் காலை அவாய்ட் பண்றாங்களா, இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2-3 தடவை கால் பண்ணி ககனுக்கு எடுக்கலன்னு டைரக்டா பூரணி போன்ல வராரு. உடனே அண்ணா இந்தாங்க போன் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பூரணி வந்து ககன் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. தாரா தான் கால் பண்றாங்க, துரு தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே துரு ஹலோ சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாரு. உடனே மாப்பிள்ளையா, நான் துரு இல்ல, நான் தாரா பேசுறேன், என்ன நான் கால் பண்ணா எடுக்க மாட்டீங்களா, இல்ல நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன் அதான் எடுக்கல அப்படின்னு சொல்லி ககன் வந்து போய் சொல்றாரு. ஓ அப்படியா, சரி நீங்க இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் கிரீன் கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே நம்ம நானே அப்ப கிரீன் கலர் சாரியே கட்டிக்கிறேன், நம்ம 2 பேரும் மேட்சிங்கா போட்டுக்கிட்டா தானே நல்லா இருக்கும், நான் உங்களோட ஒய்ஃப் ஆக போறேன், எனக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாம் ஒன்னா இருக்கணும்ல, அதுக்காக தான் கால் பண்ணேன். சரி சீக்கிரம் ரெடி ஆகி சீக்கிரம் நல்ல நேரத்துல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே இங்க கிரீன் கலர்னு இவங்க வந்து எல்லோ வித் கிரீன் கலர் சாரி எடுத்து கட்டிட்டு நான் மேட்சிங்கா தான் போடுவேன், ககனுக்கு மேட்சிங் நான் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடி ஆயிட்டு இங்க பட்டு சாரி எல்லாம் கட்டி நம்ம தாரா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம பூரணி ரெடி ஆயிட்டாங்க, அப்படி மணப்பெண்ணா ரெடி ஆயிட்டாங்க, நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு மணப்பெண் மாதிரி நல்ல புது பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. ககனும் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்துல பார்த்தா சாரதா வந்து ரெடி ஆகாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீட்டுல எப்போதும் போல ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி நார்மலா இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பூரணி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ககன் கிட்ட போய், அண்ணா அம்மா ரெடி ஆகல, அம்மா தாரா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா ஏன் தாரா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து பேசுறேன் நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இப்ப என்னம்மா ஆச்சு, கிளம்புங்கம்மா போகணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு,
நீ 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 பண்றது எதுவும் எனக்கு சரியா படல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூரணி கோவத்துல, என்னம்மா எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன உங்களுக்கு அந்த பூமி மட்டும் தான் பொண்ணா என்ன? ஏன் நான் பொண்ணு இல்லையா? நான் தானே உங்களுக்கு பொண்ணு. எப்ப பார்த்தாலும் இந்த பூமியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ என்னோட வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? எனக்கு மனமேடை வரைக்கும் போய் என் கல்யாணம் நின்று போயிருக்கு, அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்ப கூட நீங்க உங்க மருமக பூமியை பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு அந்த பூமி தான் பெருசா, நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா, நீங்க பூர்ணி வாழ்க்கையில எதுக்குமா இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்ப பூர்ணிக்காகவும் தானே நம்ம போறோம், கிளம்புங்க நம்ம போகலாம். டேய் இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு தாலி இறக்குறது ரொம்பவே பெரிய தப்பு. நம்ம இவ தலையில, பூரணி தலையில பன்னீர் விழுகணுங்கிறதுக்காக, அதாவது பூமியோட கண்ணில் கண்ணீர் வரதை என்னால அனுமதிக்கவே முடியாது. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு, உன் மனசு யார்கிட்ட இருக்கு, நீ உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ வந்து இங்க பாரு, பூரணிக்கு வந்து பூர்ணி வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் பூர்ணியும் சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும், அவளும் வாழ்க்கையில அவளுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுக்காக பூமியை கஷ்டப்படுத்தி அந்த வாழ்க்கையில பூர்ணி நல்லா வாழ்ந்துட்டா அது ரொம்ப பெரிய தப்பு. இங்க பாரு, ஒரு பொண்ணு வாழை வெட்டியா இருந்தா இந்த உலகம் எப்படி பேசும், இந்த உலகம் எப்படி பார்க்கும், எல்லாத்துக்கும் உதாரணமா நான் இருக்கேன். உன் அப்பா என்னை விட்டுட்டு போனனால என் வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை பத்தி எப்படி பேசினாங்க, என்னை எப்படி எல்லாம் வந்து தப்பா பேசினாங்க, எல்லாத்தையுமே நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் இப்ப என் மருமக பூமிக்கு கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா நான் வரமாட்டேன். அப்படி உங்களுக்கு நீங்க போகணும்னா நீனும் உன் தங்கச்சியும் போயிட்டு வாங்க, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எங்கேயும் வர மாட்டேன், நான் வரல. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா உங்களால வர முடியாதா அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு பூர்ணி, உனக்காக நான் உயிரை கூட தருவேன், அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக உன்னோட கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக பூமி கழுத்துல இருந்து தாலி இறக்கிதான் நீ சந்தோஷமா இருக்கணும்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு நான் ஒருபோதும் எப்பவும் நான் சம்மதிக்கவும் மாட்டேன்னு சொல்லி இங்க வந்து இவங்க வந்து சாரதா வந்து இவங்க கிட்ட நான் வரல, நான் வைக்கலன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ககனம் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம சாரதா வந்து அவங்க பிடிச்ச பிடியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தாரா போன் பண்றாங்க ககனுக்கு. ஹலோ, எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? வந்துட்டீங்களா? எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அம்மா வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரெடி ஆயிட்டேன், வந்துருவோம், கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரலையா? இன்னும் எதுக்கு வரல? உடனே உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு வழிய பாருங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. உடனே இங்க தாராக்கு கோவம் வருது. இந்த சாரதாவால இன்னைக்கு எப்பவுமே பிரச்சனை தான், இப்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா இவ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அங்க நம்ம தாரா வந்து நம்ம சாரதா பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து ககன் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இல்ல உடனே இந்த நேரத்துல பூமி வந்து அபூர்வா கிட்ட போய் பாக்குறாங்க. என்ன சித்தி, இன்னும் யாருன்னு தலை குழம்பி போய் இருக்கிறீங்களா? வேற யாரு? மீராத்த தான் போய் என்னோட ககன் மாமா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போறாங்கன்னு. இது மீராவா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. மீரா என்ன தாண்டி எங்கேயும் போகவும் மாட்டா, நான் கிழிச்ச கொட்ட அவ தாண்டவும் மாட்டா. மீரா என்னோட அடிமை, அவ நான் சொல்றதுக்கு மட்டும்தான் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்க வேணா போய் ரூம்ல பாருங்க, மீராத்த ரூம்ல இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்களும் வந்து மீரான்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாங்க. அபூர்வா எங்கேயுமே மீராவை காணும். உடனே மீரா எங்க போனா, சரி நான் அவளுக்கு போன் பண்றேன்னு சொல்லி போன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா போன் வந்து இங்க வந்து ரூம்ல அடிக்குது, பெட்ரூம்ல அடிக்குது. போனை வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம மீரா வந்து போனை வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ சரி, அவ கார்ல தானே போய்கிட்டு இருக்கா, கார்ல போனா கண்டிப்பா டிரைவர் போனை வச்சிருப்பான்ல சொல்லி இங்க ஆல்ரெடி நம்ம மீரா வந்து கரிச்சு கூட்டிட்டு தான் இருந்தாங்க. நம்ம அபூர்வா வந்து கரிச்சு கூட்டிட்டு தான் இருந்தாங்க. எனக்காக நிக்கவே இல்லை, யாருமே வந்து இது பண்ணல. இனிமேல் நான் யார் பேச்சையும் கேட்க போறது, என்னோட வாழ்க்கையை நான் தான் பாத்துக்கணும்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல டிரைவருக்கு போன் பண்றாங்க. ஏய் டிரைவர், மீரா உன் கூடயா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மீரா மேடம் என் கூட தான் இருக்கிறாங்க. என்ன மேடம்? மீரா கிட்ட நீ முதல்ல போனை கொடு அப்படின்னு சொல்றாங்க. மீரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போற? நான் எங்க போறேன்? என் வாழ்க்கையை சரி பண்ணதுக்கு தான் போறேன். நான் ககன் கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லதான் போறேன். இப்ப இதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச விரும்பல, தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது மீரா உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொல்றது கேளு, ஒன்னும் தேவையில்லை, நீ வாய் மூடுங்க, நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் சொல்லி போனை கட் பண்ணி திரும்ப டிரைவர்கிட்ட கொடுத்துறாங்க. ஐயோ மீரா நான் சொல்றது கேளு. ஐயோ திரும்பி டிரைவருக்கு கால் பண்றாங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். டேய் எங்கடா போயிட்டு இருக்க? முதல்ல நீ இந்த போனை போய் மீரா கிட்ட கொடு. என்ன அண்ணி உங்களுக்கு வேணும்? மீரா நான் சொல்றது கேளு, என்ன நடந்துச்சுன்னு இப்ப நீ ககன் கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போற. ககன் கிட்ட எல்லாம் நீ ஒன்னும் நடந்த உண்மையெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை, வா நீ கிளம்பி வீட்டுக்கு வா. ஒன்னும் தேவையில்லை. நேத்து நைட்டு
கேபி என்கிட்ட சண்டை போடுறாருன்னு சொல்லி நான் அவரை போக விடாம தடுக்கணும்னு வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்க உன்னோட வாழ்க்கை தானே நீயே பாத்துக்கோன்னு சொல்றீங்க. அண்ணா என்னடானா இது நான் என்ன சின்ன குழந்தையா, எப்ப பார்த்தாலும் நானே உங்களுக்கு நான் என்ன பிரின்சிபலா, நான் வந்து கேபியை மிரட்டுறதுக்கு என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது. அண்ணனும் கை வச்சுட்டாங்க, உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்களும் இது உன்னோட வாழ்க்கை, என்னோட அண்ணன் பேச்ச என்னால மாமா பேச்ச என்னால மீற முடியாது, உன்னோட வாழ்க்கை இதை நீயே சரி பண்ணிக்கோ மீரான்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் என் வாழ்க்கையை நானே சரி பண்ண போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அண்ணி, நான் வீட்டுல வந்து இதனாலும் இனிமேல் நான் என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி கட் பண்ணி போனை கொடுத்துறாங்க. ஐயோ மீரா நான் சொல்றது கேளு, ஐயோ இது நைட் என்ன நடந்துச்சு, இவ என்ன மீரா என்ன பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து குழம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீரா அப்புறம் வந்து குழம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம அபூர்வா கிட்ட வந்து நம்ம பூமி வந்து நடந்த உண்மையை சொல்ல வராங்க. என்ன சித்தி தலை குழம்பி போயிருக்கா, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியலையா, ஒன்னும் தெரியலையா, நைட்டு நீங்க வீட்டுல இல்லல, உங்க பெட்ல நானே போத்திட்டு படுத்து மீரா அத்தைய வந்து உங்க குரல்ல பேசி அவங்கள ஏமாத்தியாச்சு, மாமா அதாவது சரச்சந்திரா அப்பா குரல்ல சரி பேசி அவங்கள ஏமாத்தியாச்சு, இப்ப வந்து உண்மைய சொல்லி கல்யாணம் நிக்கதான் போகுது, எப்படியோ எப்படி நான் நினைச்சது நடந்ததா அப்படின்னு சொல்லி கெத்தா போயிட்டு இருக்கிறேன். ஓ நடக்க கூடாது, இல்ல இல்ல இது நடக்க விடவே மாட்டேன், நான் இது எப்படி நடக்க முடியும், நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வோ இங்க அவங்களுக்குள்ளே அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. ஏய் டேய் டிரைவர், உங்ககிட்ட அந்த ககனோட நம்பர் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மீரா வந்து கார்ல போயிட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட கேக்குறாங்க. ஓ அந்த சாரதா மேடம் நம்பரா, சாரதா மேடம் நம்பர் இருக்கு. டே சாரதா மேடம் நம்பரா, அந்த சாரதா நம்பர் ஒன்னும் கேட்கல, அந்த ககனோட போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டேன். இருக்கு மேடம், உங்ககிட்ட போன் பண்ணி கொடு முதல்ல அப்படின்றாங்க. இவங்களும் போன் பண்ணி அந்த டிரைவர் வந்து போன் பண்ணி கொடுத்தோன்னா இது யாரு புது நம்பரா இருக்குன்னு சொல்லி ககன் போன் அட்டன் பண்றாரு. உடனே ஹலோ யாரு, ஏய் நான் தான் மீரா பேசுறேன், சொல்லுங்க சித்தி, என்ன சித்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். இங்க பாரு சித்தி கித்தி எல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறேன். வீட்டுலதான் இருக்கேன். சரி சரி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அவங்க கிட்ட பேசணும். என்ன பேசணும், இப்ப என்ன பேச போறீங்க, எல்லாத்தையும் வந்து உனக்கு போன்ல தான் சொல்லணுமா, நான் நேர்ல வந்து சொல்றேன், இப்போதைக்கு போனை கட் பண்ணு, நீ வீட்டுல இரு, நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ககனும் இங்க இந்த நேரத்துல இதுக்கு இவங்க வராங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்களும் உண்மையை சொல்றதுக்காக போறாங்க. நாளைக்கு ஒரு வழியா நம்ம ககனுக்கு வந்து உண்மை தெரிய போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிரவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், மெகா சந்தேசம் சீரியல், சலங்கை சீரியல் 3 சீரியல போட்டுட்டு இருக்கோம். ஸோ 3 சீரியல பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிரவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.